குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? எக்கனாமிக்ஸில் நமக்கு இந்த தடவை 20 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கணும்னா நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் புக்கில் படிங்க. நான் பண்ண தப்பு அதுதான். போன தடவை லேப்லேயே நான் படித்தேன். 11th எக்கனாமிக் புக் மட்டும் இல்லை, 6th to 10th வரைக்கும் இருக்க எக்கனாமிக் புக் வச்சுருந்தேன். ஸோ லேப்லேயே நான் படித்து முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர் புக் டாஃப் அகாடமியோட வச்சுருந்தேன் இல்லையா, அது மட்டுமே எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் நம்ம படிக்கும்போது ஒரு சில பாயிண்ட் மிஸ் ஆகும். நம்ம ஹிண்ட் எடுத்து வச்சதுலையுமே கூட ஒரு சில பாயிண்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் அதாவது புக்கை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஹைலைட் பண்ணி படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிவிஷனுக்கு 2வது தடவை நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அந்த ஹைலைட் பாயிண்ட்டையும் படிப்போம், நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு சில பாயிண்ட்டும் நம்ம படிச்சுப்போம். அப்புறம் 3rd ரிவிஷன் 4th ரிவிஷனும் அந்த ஹைலைட் பாயிண்ட்டை மட்டுமே நம்ம படிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அகடமிக் புக்கு அப்போ யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு டைம் ரிவிஷனுக்கு மட்டும் நீங்கள் அகடமிக்கோட அந்த எக்கனாமிக் புக்கில் ஏதாவது ஒன்லைனர் இருந்துச்சுன்னா அந்த ஒன்லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து படித்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது பாயிண்ட் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்கனாமிக்கில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ ஒரு தடவை படிச்சுட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு 2 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா அது எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அவ்வளோ டைம் நமக்கு செகண்ட் டைமும் ஆகும். ஸோ இப்போ ஒரு 1 வீக் படித்து முடிச்சிட்டிங்கன்னா 3rd வீக் எடுத்து திரும்பவும் எடுத்து பாருங்கள். அப்புறம் ஒரு வீக் நடுவில் கேப் விட்டு திரும்பவும் எடுத்து பாருங்கள். ரிப்பீட்டடான ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸும் பாக்ஸ் கொஷின்ஸும் நல்ல தரவாக படித்து வச்சுக்கணும். ஏன்னா நான் எக்கனாமிக் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறையா ரெஃபர் பண்ணும்போது பார்த்தோன்னா அது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த தடவை 20 கொஷின்ஸ் கேட்குறதுனால புக் பேக் கொஷின்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ புக் பேக்கும் பாக்ஸ் கொஷின்ஸும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்து புக்கை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா புக்கை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ண பாருங்கள். எப்பயுமே நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஒரு லெசன் படிக்கும் பொழுது அந்த ஒரு லெசனை ஒரு தடவை படித்தா கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஏறவே ஏறாது. ஏன்னா அவ்வளோ டேட்டா இருக்குது, எக்கச்சக்கமான டேட்டா 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. 11th எக்கனாமிக்ஸ் மட்டுமே நம்ம படித்து முடிச்சுட்டா எக்கனாமிக்ஸ் சிலபஸோடைய 80% ஆஃப் கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு லெசனை படிக்கும்போது அது ஒரு 3 தடவையாவது படித்தா தான் நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ ரிப்பீட்டடான ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்திய பொருளாதாரம்னு ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அது நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அப்போ ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். இந்தியன் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த ஒரு லெசனில் 9/9 கொஷின்ஸு நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் உங்களால் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.